Okay, 4 points I would like to share. The first very important point, pass. I pass the என்ன சொல்றது, ஒரு ஹையஸ்ட் உண்டான ஒரு லெவலை வந்து நான் பாஸ் பண்ணேன். அண்ட் யூ ஹாவ் டு பாஸ். யூ ஹாவ் டு பாஸ் இன் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நம்ம பாஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ பாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன, ஏன் பாஸ்ன்னு சொல்கிறீங்க சார், அது ஏன் பாஸுங்கிற வேர்டு சொல்கிறீங்க, அது கரெக்டான வேர்டு தானே அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கலாம் இல்லையா? Pass is nothing but an abbreviation. PASS is an abbreviation. What is the expansion? Let me share this. So, and this is a very important point. The pass, PASS. Okay? If you follow this pass, you will definitely pass any test or exam. அல்லது அவங்களோட milestones. Stands for plan. ஓகே, உங்களோட பிளான் உங்களோட விஷன் நோக்கி கிளியராக இருக்கா? விஷன் கிளாரிட்டி கிளியராக, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷன் கிளாரிட்டி அண்ட் விஷன் கிளியராக இருக்கும்போது இதுக்கு நடுவில் இருக்கிற பிளான் வந்து கிளியராக இருக்கா? யூ ஹாவ் டு டபுள் செக், ட்ரிபிள் செக், 4 டைம் செக், 5 டைம் செக், 50 டைம் செக், எவ்ரி டைம் செக். பிளான் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் போயிட்டு இருக்குமாங்கிறது யூ ஹாவ் டு ஃபிக்ஸ். நம்ம சில டைமில் வந்து நம்ம போயிட்டு இருக்கிற பாத்து கரெக்டு தானா, நமக்கு சில டைமில் காசு கம்மியாக வரலாம், சோதனைகள் நிறையா வரலாம், பிரச்சனைகள் நிறையா வரலாம். அப்போலாம் நம்ம கரெக்டான பார்த்தா போயிட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து, செல்ஃப் டவுட் வந்து வரதுக்கு வாய்ப்பு. அப்படிலாம் வரும்போது நம்ம வச்சிருக்க அந்த கிளியரான பிளான் கூட போயிட்டு நம்ம வச்சு பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறோம், நம்ம எந்த லெவலில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் போகிறேன்னா எவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறதுல நம்ம செக் பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா, டெஸ்டினேஷன் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோமா, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுறதுக்கு we should have a plan. ஓகே, ஸோ அடுத்தது ஏ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க ரைட்? டைப் ஏ. வாட் இஸ் த ஏ? ஏ இஸ் ஃபார் அஃப்கோர்ஸ் ஆக்ஷன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பிளானிங்கோடு வச்சுருந்தோம் அப்படின்னா அது எப்பவுமே அப்சஷனாக மாறி அது வந்து அனலைசிஸ் பேரலிசிஸ்குள்ளே போயிடும். இந்த மாதிரி பேரலிசிஸ் பேஷண்ட்டாக நான் பல வருஷங்களாக இருந்திருக்கேன். அண்ட் ஆக்ஷனில் இறங்கும் போது தான் எனக்கு வந்து அந்த பேலன்சிங் வந்து பிளான் அண்ட் ஆக்ஷன் வந்து பேலன்சிங் ஆச்சு. பிளான் டு ஒர்க் அண்ட் ஒர்க் டு பிளான், பிளான் டு ஒர்க் அண்ட் ஒர்க் டு பிளான், ரைட்? ஸோ இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். ஓகே, பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணாத இந்த 2 விஷயம் இஸ் எஸ். ஸோ வாட் இஸ் திஸ் எஸ்? வாட் இஸ் திஸ் எஸ்? எனி கெஸஸ்? நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வேர்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ட்ரை அண்ட் எவ்ரி திங் இஸ் கரெக்ட். பட் இங்கே நான் சொல்ல வர விஷயம் இஸ் த சீட்லிங் டைம். பெரும்பாலான மக்கள் எல்லாரும் சீரியஸாக தான் இருக்காங்க, ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க, செலக்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜியோட பண்ணுறாங்க, ஸ்டடி பண்ணுறாங்க, சிஸ்டமோட இருக்காங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே ஓகே, எவ்ரி திங் இஸ் ரைட். பட் பெரும்பாலான மக்கள் பிளான் பண்ணாத ஒரு விஷயம் இஸ் த சீட்லிங் டைம். ஒரு விதையை நம்ம நட்டு வச்சு அது முளைச்சு மேலே வர்றதுக்கு உண்டான டைம் எவ்வளவுன்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். அந்த டிஃபைன் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஓகே, நான் ரொம்ப ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தேன். என்ன மூவினா லவ் டுடே. ஓகே, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் நான் ரொம்ப ரீசெண்டாக தான் அந்த லவ் டுடே மூவி பார்த்தேன். அந்த மூவியில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ரைட்? ஒரு பையன் வந்து ஒரு மாங்காய் விதையை வந்து சீடை வந்து நட்டு வைப்பான். அவன் ஃப்ரீக்வெண்ட்டாக தோண்டி எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த மரம் வளராது. அப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வச்சின்னா அதை விட்டுறணும், வளருதுங்கிற நம்பிக்கையில் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும், அதுவாக வரும், வந்து மேலே துளுத்ததுக்கு அப்புறம் தான் அது வருதுன்னு நமக்கு தெரியும். அதனால் நம்பணும். ஓகே, ஸ்டார்டிங்கில் விதையை வைக்கும் போதே இந்த விதை முளைக்கும்னு நம்பணும். அது துளுத்து மேலே வர வரைக்கும் நமக்கு தெரியாது. சீட்லிங் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம விதையை நட்டு வைக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு சொல்லி, அதாவது பிளான் பண்ணுறது தான் விதை. அந்த பிளானை வந்து நம்ம ஆக்ஷனில் இறங்குறோம், நம்ம கடமையை மட்டும்தான் செய்யணும், வேல்யூ மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் பலனை வந்து துளுத்து மேலே வர்றதுக்குன்னு ஒரு டைம் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் எஸ்? SAG ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செல்ஃப் அப்ரிசியேஷன் கிஃப்ட். ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம்
நான் ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பிளான் பண்ணிட்டு இருக்கேன், ஏங்கிட்டு இருக்கிற, ஆசைப்படுற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அது நமக்குன்னே வாங்கிக்கவே மாட்டோம். பெரும்பாலும் ஃபேமிலிக்காக வாங்குவோம், மற்றவங்களுக்காக வாங்குவோம், எல்லாத்துக்கும் வாங்குவோம். கிளைண்ட்டுக்காக பண்ணுவோம், ஸ்டாஃபுக்காக பண்ணுவோம். நமக்குன்னு பெருசாக எதுவுமே பண்ணிக்க மாட்டோம் பெரும்பாலான என்டர்பிரினர்ஸ். இந்த விஷயம் முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கூட இருக்கலாம், பட் அஃபோர்டபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்துக்கு இது ஈக்குவல் தான், இதை நான் எனக்கே ப்ரெசென்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு இது நினைக்கும் போதும், அந்த ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் நமக்கு அந்த சந்தோஷம்